கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருக்கிறார். தேவன் ஆசீர்வாத ஊற்றுக்களை திறக்கும்போது அதை அடைத்து போட ஒருவராலும் முடியாது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இந்த சத்தியத்தில் அடங்கியிருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நம்ம எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்ததினால் தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய இந்த சிலுவையின் மூலமாக நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோம். மனுஷரை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே மீட்பின் கிரயமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல் வேறு எதையும் மனுஷருடைய ரட்சிப்புக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் தேவனே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை அங்கீகரியாமல் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தையே நம்முடைய பாவங்களை நீக்கும் ஜீவாதார பலியாக அங்கீகரித்திருக்கிறார். நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் தாமே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் மனுக்குலத்திற்கும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம். இதற்காகவே பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருள்வார் என்பது இதன் பொருள். எல்லா நன்மையான ஈவுகளையும் இலவசமாய் கொடுப்பார். நாம் வேண்டிக் கொள்வதையும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உறுதி பண்ணும் விதமாக அருளாதிருப்பது எப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் தேவனுக்கு சத்ருவாய் இருந்த காலத்திலேயே அவர் நமக்கு மிக பெரிய ஈவை கொடுத்திருக்கிறார். அந்த ஈவு, மிகப்பெரிய ஈவு என்ன? நம் பாவங்களை மன்னித்து ரட்சிப்பு என் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கு மற்றவற்றை அருளாதிருப்பது எப்படி? நாம் தேவனுக்கு சிநேகிதராயும் பிள்ளைகளாயும் இருக்கிறோம். ஆசீர்வாதம் ஐக்கியத்திலும் உட்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கொடுப்பார். எதையும் கொடுக்க மறுக்க மாட்டார். தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தையும் கிரீடத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். ஆமேன்.